என்னடா உம்மா கொடுக்குற? நமக்கு தாங்க ஷாக்கு, அவங்களுக்கு இல்லை. இப்படி இவங்க ஜட்ஜஸ் எல்லாம் பார்க்க வச்சு உம்மா கொடுத்ததே தாங்க முடியல. இங்கே ஒருத்தர் அந்த பொண்ணை தூக்கி வச்சு அடங்கம்மான்னு எல்லாரும் பின்னாடி ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரு. பாருங்க முனியம்மாவும் அந்த அம்மாவும் எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு. இப்போ அவங்க ரியாக்ஷன் இருக்கட்டும், நீங்கள் ராஜுவோட ரியாக்ஷனை பார்க்கலையே. நான் கூட பார்க்கும்போது ஏதோ பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு தாங்க நினச்சேன். சும்மா தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு ரோட்டில் 2 பேர் குடிச்சிட்டு அப்படியே ஆடிட்டே நடப்பாங்களே, அதுதான் டான்ஸு. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடும்போது ஓவியா ஒரே ஒரு உட்காந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, அதிலே முடிஞ்சு போச்சு. அவ்வளோ நேரம் ஆடினீங்களாடா, ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரே ரியாக்ஷனில் உங்களை முடிச்சு விட்டாங்க பாருங்க. அடடா, ஆர்மி வச்சதில் தப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு லைக்கை போட்டுருங்க. ராஜு திடீர்னு என்னால் கண்ட்ரோல் பண்ணி முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் பண்ணுறதை பாருங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து காண்டாய் அவர் கமெண்ட்டில் என்ன சொன்னார்னா, அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு வயசான பொம்பளை தூக்கிட்டு போகிற மாதிரி போகிற, எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதாங்க. ராஜு உங்களுக்கு வயிறு எரிஞ்சு மூக்கு வாய் காது வழியாலாம் புகை வர்றது எங்களுக்கே தெரியுதுன்ற மாதிரி சிரிக்கிறாங்க. பொண்ணை தூக்கி ஆடின கேஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ முத்தம் கொடுத்த கேஸை பார்ப்போம் வாங்க. 1 இல்லை 2 இல்லை 3 கிஸ் அடித்து ஓவியாவே வைக்கப்பட வச்சிட்டாரு. மருத்துவ முத்தம் பார்ட் 2வா? சரி 3 முத்தம் கொடுத்துட்டு முடிச்சிருவாருன்னு பார்த்தா இதுக்கு மேலே முடியாத குருநாதான்னு மடியில் படுத்துக்கிட்டாரு. இதை பார்த்ததும் முடியாத ராஜு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லையை மீறி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரு, ஆனாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. டான்ஸு கெமிஸ்ட்ரின்னு கையை எங்கேயாவது வச்சு எத்தி விட்டுருச்சுன்னா, சரி நீ ஏதோ காண்டாகி கமெண்ட் பண்ணுற, இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டுன்னு சொன்னார். அவ்வளோதான். இதுக்கு மட்டும் சொல்லு, மிச்சதெல்லாம் கிழிச்சிட்டியாக்க, பயத்தில் தான் மடியில் படுத்துருந்தீங்களாக்க. என்னடா அந்த ஜட்ஜு தொல்லை தாங்க முடியல, எல்லையை மீறி கமெண்ட் பண்ணுறாரே, இருங்க நானும் அதே மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு பாருங்க. மடியில் வரைக்கும் படுத்தேன், பயப்பில்லைண்ணா. இல்லை சுகுமார், இல்லை தம்பி, இப்போ நீ என்ன சொல்ல வந்த? நல்ல வேலை ஆரி ஏதோ ஸ்டாப் பண்ணிட்டாரு போல உடனே. இப்போ ஆரிக்கும் 3 தடவை ஒரு முத்தம் கொடுத்ததை பார்த்து முடியல போல. என்ன சொன்னார்னா, பண்ணி ஃபீல் பண்ணி 3 டைம்ஸ் கொடுத்தியாடா தம்பி. அதுக்கு அவர் ஏதோ வாயாலே ரோஸ் எடுத்து மாத்திர மாதிரி ஏதோ பிளானா. அப்போது ரோஸ் கீழே விழுந்துட்டதால அந்த வாயை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு எனக்கே தெரில அப்படின்ட்டாரு. என் தம்பி பக்கத்தில் நிற்கிறது ஒரு பொம்பளை புள்ள, நீ நிற்கிறது ஒரு ஷோ, நீ பேசுகிறதெல்லாம் நான் தானா? இன்னும் பொறுக்க முடியாது ராஜு, இதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட நீ பெர்மிஷன் கேட்டியா அப்படின்னு கேட்க, அம்மா இவர் ரோஸ் அப்படி மாற்றலாமான்னு கேட்டா கேட்டவர் செஞ்சுருக்க. அவ்வளோதான். இப்போ ராஜுக்கும் ஆரிக்கும் எந்த கமெண்ட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா பொண்ணே ஓகே சொல்லிடுச்சு. இவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க 2 பேர் தான் செம்ம காமெடி. என்ன ஒரு சிங்கே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு கேட்க, சிங்க்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தம்பி நீ சிங்கை ட்ரை பண்ணுற மாதிரி தெரியல, ஏதோ சிலுக்கை ட்ரை பண்ணுற மாதிரி அப்படி தூக்கிட்டு போய் தோல் மேலே கையை போட்டு அந்த பொண்ணை ஆடவே விட மாட்டேங்கிற நீ. இதை நான் மட்டும் சொல்லலைங்க, அந்த பொண்ணே சொல்லிடுச்சு, கேளுங்க. என்னை ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணால் நான் என்ன தான் பண்ணுறது? நான் பாட்டுக்கு என்னோட டான்ஸை தாங்க ஆடிட்டு இருந்தேன், இவர் பாட்டுக்கு வந்து தூக்குறாரு. சரி போனால் போது தூக்குறாருன்னு பார்த்தா ஒரு தடவை 2 தடவை அப்படியே தூக்கிட்டே இருக்காரு. எத்தனை வாட்டி தூக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது தானே. ஸோ ஐ வாண்ட் டு டான்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஷோ மை செல்ஃப். அப்படின்னா உங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லிடலாம், பிடிக்கலன்னா சொல்லிடணும் அப்படின்லாம் ஓவியா சொல்ல. அதுக்கு தான் அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னே தெரில, தூக்குறாருன்னு பார்த்தா அவர் பாட்டு தூக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த பையனோட மூஞ்சை பார்த்துக்கணுமே, ஏதோ ஏமாந்த மாதிரி ஐயோ வடை போச்சேன்ற மாதிரியே உட்காந்து இந்த கன்றாவி எல்லாத்தையும் தான் இன்றைக்கி ஷோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணிட்டு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.